கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கை தான் அவங்க ஒரு லூப் போல பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு போர்னு அறிவிச்சா இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு உலக நாடுகளினுடைய கேள்விகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். தன்னுடைய நாட்டுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை பத்தி அது கவலைப்படும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதாவது அவங்க எப்படி செய்யறாங்க அப்படின்னா, இதுக்கு யுவல் நோவா ஹராரி ரொம்ப அழகா ஒரு உதாரணம் கொடுப்பாரு. இப்போ ஒரு சின்ன எறும்பு ஒரு பெரிய கண்ணாடி கடைய உடைக்க நினைக்குதுன்னா அதால உடைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப அந்த எறும்பு என்ன பண்ணணும்னா, ஒரு யானை காதுலயோ காளமாட்டோட காதுலயோ போய் பூந்துச்சுன்னா அந்த விலங்குக்கு கோபமும் பயமும் பதட்டமும் அது ஓடி போய் அந்த கண்ணாடி கடையை உடைச்சு சதைச்சிரும். அதை தான் அவங்க பண்ண நினைக்கிறாங்க. அந்த யானையோ காளையோ வேற யாரும் இல்லை, அது நாம தான். அவங்க நம்மளோட காதுக்குள்ள இந்த பயத்தை, இந்த ஆன்சைட்டியை, இந்த கோபத்தை போட்டு விடுறாங்க. நம்மளை நிலைகுலைய செய்வது, அதாவது உளவியல் ரீதியாக நம்மளை மக்களை நிலைகுலைய செய்வது தான் அவங்களுடைய நோக்கம். அதன் மூலமாக உள்நாட்டு குழப்பங்கள் ஏற்பட்டு நம்மளே நம்மளோட நாட்டை சதைச்சுப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இது ரொம்ப கேவலமான கோழைத்தனமான ஸ்ட்ராட்டஜி. பதிலுக்கு ஒரு சிறந்த இராணுவம் அந்த தீவிரவாத நிலைகள் மட்டுமே எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு தாக்குதல் நடத்தணும். அவங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது, அவங்களுக்கு எங்க இருந்து ஆயுத பலம் வருதுன்னு அத்தனையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வேலை பண்ணி அங்க போய் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் பல பேர் தங்களோட உயிர் வாழ்க்கை எல்லாத்தையும் இளமை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வாழ்ந்து அவங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களோட ரகசியங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அப்படித்தான் ஒரு இராணுவம் அவங்க மேல தாக்குதல் நடத்த முடியும். அவங்க ஒரு டிராமாவை கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க, ஒரு பீதியை பரப்ப நினைக்கிறாங்க. அதுக்கு பதிலாக அரசாங்கங்களும் ஒரு டிராமாவை கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அங்கங்க இராணுவத்தை நிறுத்தி வைக்க வேண்டியிருக்கு, அங்கங்க போலீஸை நிறுத்தி வைக்க வேண்டியிருக்கு. சின்ன சின்ன ஏர்போர்ட்ல கூட நம்மள போற வர பொதுமக்களை ரொம்ப ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இதை எல்லாத்தையும் விட இதெல்லாம் வெளிப்பார்வைக்கு நடக்கிற விஷயங்கள் தான். அவங்களுடைய நாட்டுக்குள்ள அவங்களுடைய நிலைகளுக்குள்ள போய் இன்டெலிஜென்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள் தான் உண்மையிலே தீவிரவாதத்துக்கு எதிரான வேலைகள். அந்த வேலைகளை அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே கூட நம்மளுடைய மன தைரியத்துக்காக இந்த மாதிரி பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்லையும் சில ஸ்க்ரூட்டினைஸை பண்ண வேண்டிய ஒரு டிராமா பண்ண வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு ஏற்படுது.